அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025 தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் 23ஆம் நாள் நடைபெறவிருக்கின்ற ஹாப்பி பேரண்டிங் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு பிரசன்னா கார்த்திக் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு மதிசேகரன் சார் அவர்கள் மற்றும் திருமிகு ஆசிரியர் சரவணன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தற்பொழுது சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்திட நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் திரு மதிசேகரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பை முடித்தவர். மேலும் குழந்தைகள் மருத்துவமனையில் நியோடாலஜி பயிற்சியை முடித்தவர். அவரது திறமையான மருத்துவ பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய காலை வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னடா? உங்கள் பேர் என்ன? கோகுலா? உங்கள் பேருடா? உங்கள் பேர்? சரி, இருக்கிறதுலே ரொம்ப குட்டியாக அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ நான் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பிரசன்ன கார்த்திக், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் பத்மா ஸ்பெஷாலிட்டி கேர் ஹாஸ்பிட்டல். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். ஸோ இந்த இடத்துக்கு நான் எப்போவுமே வரப்போ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட அறிவுத்திறன், நம்மளோட நாலேஜ் புத்தகங்கள் மூலமாக படிப்பதன் மூலமாக தான் மேம்படுது. ஸோ அந்த நாலேஜை வளர்க்குறதுக்கு நம்ம மதுரையில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு செட்டப், ஒரு லைப்ரரி, ஒரு நூலகத்தை வச்சு நிறைய பேருக்கு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரீடிங் ஹேபிட்டை, வாசிக்கும் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த கலைஞர் லைப்ரரியோட மதுரைக்கு உண்டான பங்கீடு ரொம்ப நிறையா. ஸோ ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு இடத்துல நம்மளுக்கு திருப்பி வர்றதுக்கு, உங்களோட என்னோட நேரத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கலைஞர் லைப்ரரிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ லைப்ரரி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் நம்ம ரொம்ப ஃபார்வர்டாக அட்வான்ஸ்டாக போயிட்டோம். இன்றைக்கி எதுனாலும் மேகசின்ஸ் தான். ஸோ நெட்டில் நம்ம படிக்கிறோம், ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறோம், கம்ப்யூட்டரில் பார்க்குறோம். புத்தகத்தை வாசிக்கும் பழக்கம்ன்றது நாளடைவில் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்மகிட்ட மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த லைப்ரரிஸ் நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது புக்ஸை வாசிக்கிறதுக்கு. இப்போது மேகசினில் வாசிக்கிறதும் புக்கில் வாசிக்கிறதும் ஒரே கண்டென்ட் தான், ஒரே கதை தான், இல்லை ஒரே அறிவியல் சார்ந்த விஷயந்தான். பட் என்ன வித்தியாசம், நம்ம ஒரு ஸ்க்ரீனில், எல்இடி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் புத்தகத்தில் டைரெக்டாக படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மளால் ஸ்க்ரீனில் ஒரு பக்கத்தை 2 பக்கத்துக்கு மேலே தான் ஒரு பக்கம் 2 பக்கம் வரைக்கும் தான் படிக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய எல்இடி ஃபோட்டான்ஸ் அப்படின்றது நம்ம கண்களை, பார்வை திறனை பாதிக்கக்கூடியது. இது நீங்கள் மென்மேலும் அந்த ஸ்க்ரீனை ஐயை ஸ்ட்ரெயின் பண்ணி உங்கள் கண்களை ரொம்ப கூர்வாக கவனித்து பார்க்க என்ன அது கண்ணுக்கு வர நரம்புகள் பேர் ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவோம். இந்த ஆப்டிக் நர்வ் தான் நரம்பு மண்டலத்தை கனெக்ட் பண்ணுது நம்ம பார்க்கும் திறனை. இந்த ஸ்க்ரீனில் பார்க்க என்னாகும், 2-3 பேஜஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும், தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது, நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இதனால் பின்விளைவுகள் நிறையா. பட் இது புக்கு படிக்கிறப்போ இது கிடையவே கிடையாது.
தொடர்ந்து நீங்கள் ஒரு டே அண்ட் நைட் கூட 10 நாள் கூட ஒரு புக்கை படிக்கலாம். உங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால் ஒரே நல்ல விஷயம் நாலேஜ் கெயின் தான். இதனால் நீங்கள் இழக்க போகிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மேகசின்ஸ் படிப்பதை விட, கம்ப்யூட்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோனில் படிக்கிறத விட, டைரெக்டாக நம்ம என்றைக்குமே ஆண்டாண்டு காலமாக செஞ்சிட்ருக்க டைரெக்டாக புக்கை படிப்பது தான் ரொம்ப ஹெல்த்தி, ஆரோக்கியமான விஷயம். ஸோ அதை மோட்டிவேட் பண்ணுறது நம்ம லைப்ரரிஸ். இன்னொன்று, நம்ம லைப்ரரியில் போய் படிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு ரெஸ்ட் ரூமில் கூட பார்க்கலாம், நீங்கள் காரில் போகிறப்ப பார்க்கலாம், நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஒரு டிசிப்ளின்றது லைப்ரரியில் மட்டும்தான் வரும். அது நீங்கள் யாரோடையும் பேச முடியாது. ஒரு அமைதியான சூழலில் ஒரு புக்கை படிச்சிங்கன்னா 2 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க. அப்போது கான்சன்ட்ரேஷன் ஸ்பேனும் இம்ப்ரூவ் ஆகுது லைப்ரரியில் தான். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் லைப்ரரியை நிறைய நல்ல விஷயங்கள் நூலகத்தில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எல்லாருமே நல்லா பயன்படுத்திக்கணும். நீங்கள் எல்லாம் புக்ஸ் படிப்பீங்களா? ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவங்க புக்ஸ்லாம் படிப்பீங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக ஹாப்பி பேரண்டிங்கிறது பெற்றோருக்கு உண்டான விஷயங்கள் தான். பட் இன்றைக்கி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை பேசுவோம். இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறப்போ என்னென்னா, எல்லா குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும், மன ரீதியாக, உடல் ரீதியாக. அதுதான் எல்லா பெற்றோரோட ஒரு ஆசையும். பட் எந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக பிறக்கிறாங்க? எந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக பிறக்கிறாங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான தாய் தான் ஆரோக்கியமான குழந்தைய வந்து பெற்றெடுக்க முடியும். ஆரோக்கியமான தாய்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல ஹெல்த்தியாக இருக்க ஒரு அம்மா தான் ஹெல்தி பேபியை கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஸ்கூல்ஸில் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு வயசுக்குண்டான இடை, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள், பிசிஓடின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸு, தைராய்டு, மாதவிடை பிரச்சனை, இது எல்லாமே பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணி அந்த குழந்தைங்களை ஹெல்த்தியாக வளர வைக்கிறீங்களோ அவங்க ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தைங்கள பெற்றெடுப்பாங்க. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொன்னது, நம்மளோட நேஷன், நம்மளோட தேசத்துக்கு ஆரோக்கியமான இளம் தலைமுறைகள் வர்றதுக்கு, அதாவது யங் சில்ட்ரன் வர்றதுக்கு எல்லா மதர்ஸும் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், ஒரு கன்செப்ஷனுக்கு முன்னாடியே அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இந்த ஃபோலிக் ஆசிடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நியூரோனல் டியூப் மெச்சூரிட்டி. நியூரோனல் டியூப்னா மூளை மற்றும் உடம்பை கனெக்ட் பண்ணக்கூடிய டியூப். இதுதான் பிற்காலத்தில் தண்டுவளமாக வளருது. இந்த நியூரோனல் டியூப் மெச்சூரிட்டி வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிற அம்மாக்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த நியூரோனல் டியூப் மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா இந்த குழந்தைங்களுக்கு மூளை மற்றும் நரம்பு மண்டல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது. ஸோ ஃபோலிக் ஆசிட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். அம்மா வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு கைனகாலஜிஸ்டோட கைடன்ஸ் படி அவங்க ரெகுலராக எடுக்க வேண்டிய ஸ்கேன்ஸு, அனாமலி ஸ்கேன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு 3 மாதத்துக்கு உண்டான ஸ்கேன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுக்கணும். ஸோ இதில் வந்து டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மனபரு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்கா என்னன்றது தெரியப்படும். இதனால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, குழந்தையோட வளர்ச்சி பரிமாணங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும். இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறப்போ இப்படி மரபணு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு டவுன் சின்ட்ரோம், இது ஆட்டிசம், இதெல்லாமே வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கு இப்படி குழந்தைகள் பிறப்பதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதனால தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டில் கிளினிக்கலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப எல்லா அம்மாட்டையும் கேட்பாங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? அது இங்கிலீஷில் கன்சாங்குவன்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதை தவிர்த்து அந்நியத்தில் கல்யாணம் பண்ணுறது வந்து மிக மிக நல்லது. அந்த குழந்தைங்க இன்னும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே நம்ம இன்னும் சொல்ல வேண்டியதுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது. என்ன காரணம்னா, இன்னுமே கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நிறைய நியூரோனல் இஷ்யூஸோடு இன்னுமே வர குழந்தைங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ
அந்நியத்தில் கல்யாணம் பண்ணுறது, இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் ப்ரெக்னென்சி அப்போ த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கைடன்ஸோடு நீங்கள் ரெகுலராக வந்து ஃபோலிக் ஆசிட், அயன் இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது மிக மிக அவசியம். இது போக ப்ரெக்னென்சி அப்போது காமனாக அம்மாவுக்கு தைராய்டு, பிபி, சுகர் இந்த 3 விஷயம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த 3 விஷயமே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைங்களை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா. உதாரணத்துக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் 2 விதம் இருக்குது. ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. ஹைப்போதைராய்டுனா தைராய்டு தன்னோட சுரப்பிகளை போதுமான அளவுக்கு சுரக்கலை. ஹைப்போதைராய்டு இருக்க நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வெயிட் ரொம்ப போடும், ஞாபக மறதி, எரிச்சல் தன்மை, தூக்க விருச்சி, புத்தி கூர்வு கம்மியாக இருக்குது, செரிமானத்தன்மை கம்மியாக இருக்குது, மலச்சிக்கல், இது எல்லாமே வந்து ஹைப்போதைராய்டில் இருக்கும். ஹைப்பர் தைராய்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டாங்க, ரொம்ப அப்படி மெல்லிய உடல் இதாக வாகில் இருப்பாங்க, கண்ணு ரெண்டும் ரொம்ப ப்ரொட்ரூடிங்காக இருக்கும், எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து வெயிட்டே இருக்காது, அதே சமயம் உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். இது எல்லாமே ஹைப்பர் தைராய்டுக்கு உண்டான சிம்டம். இப்படி எந்த சிம்டம் இருந்தாலும் மேண்டேட்ரியாக அம்மாவுக்கு தைராய்டு இருக்கா அப்படின்றத பார்ப்பது மிக மிக முக்கியம். இப்படி தைராய்டு பிரச்சனை ஒருவேளை ப்ரெக்னென்சியில் கூட நார்மலாக அம்மா இருந்திருக்கலாம், ப்ரெக்னென்சியில் மட்டும் தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி அப்போ தைராய்டு வந்து தானே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சியில் தைராய்டு இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு தைராய்டு செக் பண்ணுறது மிக மிக அவசியம். 2 வேல்யூ தைராய்டு செக் பண்ணணும். பிறந்து 7 நாளைக்குள்ள ஒரு தடவை தைராய்டு பார்க்கணும், 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை தைராய்டு வந்து அந்த குழந்தைக்கு ரிப்பீட் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை இருக்க அம்மாவுக்கு குழந்தை நார்மலாக பிறக்கலாம், 2 மாதத்துக்கு அப்புறம் தைராய்டு டெவலப் பண்ணலாம் அந்த குழந்தை. சில சமயம் தைராய்டு பிரச்சனை இருக்க அம்மாவுக்கு குழந்தை தைராய்டு பிரச்சனையோட பிறக்கலாம், குழந்தைக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், 2 மாதத்தில் தானே சரியாகலாம். இந்த 2 வேல்யூ பார்த்துட்டு தைராய்டு ஒருவேளை இருந்துச்சுன்னா அந்த தைராய்டு கரெக்ஷனை குழந்தைக்கு பண்ணிட்டீங்கன்னா வளர்ச்சி பரிமாணம், புத்தி கூர்வு இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பிறப்பப்போ பார்க்குறது. இன்னும் குழந்தை பிறந்தவுடனே முக்கியமான விஷயங்கள் ஹாஸ்பிட்டலில் அம்மா அப்பா பேரண்ட்ஸும் பார்க்கணும், டாக்டர்ஸும் பார்க்கணும். என்ன விஷயங்கள் அப்படின்னா, நிற மாதத்தில் பிறந்திருக்கா குழந்தை. நிற மாதம் அப்படின்னா பொதுவாக ஒஜிஷியன்ஸ் வந்து 40 வாரம் கணக்கு வைப்பாங்க. 37 வாரங்கள் வந்து குழந்தை தாண்டிட்டாலே இது நிற மாதம் தான். ஏன் இந்த நிற மாதத்தில் பிறக்கிற குழந்தைகள் தான் நுரையீரல் மெச்சூரிட்டி, நரம்பு மண்டலம் மற்றும் மூளையோட வளர்ச்சி, செரிமானத்தன்மை, பெருங்குடல் சிறுங்குடலோட செரிமானத்தன்மை, கிட்னிஸு, லிவர் இது எல்லாமே ப்ராப்பராக இந்த உறுப்புகள் வளர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்க குறை மாதத்தில் இங்கிலீஷில் ப்ரீடேர்ம் சொல்கிறோம். இந்த ப்ரீடேர்ம் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உறுப்புகளோட வளர்ச்சியும் பக்குவமும் செயல்திறனும் கம்மியாக இருக்கும். ஸோ நிற மாதத்தில் டேர்ம் பேபிஸாக இந்த குழந்தைங்க டெலிவர் பண்ணணும். அதே மாதிரி குழந்தை பிறந்தவுடனே நல்லா அழுதுச்சா அப்படின்னு எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம், குழந்தை பிறந்து நல்லா அழுதுச்சான்னு கேட்குறது அப்படின்னா, குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ இருதயம் செயல்படும், நுரையீரல் செயல்படாது. நுரையீரல் வந்து செயல்படாது, ஏன்னா அம்மாவோட பனிக்கூட நீர் வந்து நுரையீரல் ஃபுல்லாக இருக்கும். அப்போ குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், குழந்தை உயிர் வாழ்வதற்கு தேவையாது பிராணவாயு, ஆக்சிஜன். இது எப்படி கிடைக்குது, அம்மா கிட்டேருந்து டைரெக்டாக கிடைக்குது. தன்னோட தொப்புள் கொடி மூலமாகவே, அந்த தொப்புள் கொடியில் ஒரு ஆர்ட்ரி, ஒரு வெயின், 2 ரத்த நாளங்கள் இருக்குது. இந்த ரத்த நாளங்கள் மூலமாகவே குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அம்மா கிட்டேருந்து கிடச்சிட்டே இருக்கும். இதில் ப்ரெக்னென்சி அப்போது அம்மாவுக்கு பிபி இருந்துச்சுன்னா இந்த பிராணவாயு போகும் பர்சன்டேஜ் வந்து குறையும். ஏன்னா ரத்த நாளங்கள் சுருங்கும். அதனால தான் அம்மாவுக்கு வந்து பிபி இருந்தால் அதை உடனே கரெக்ட் பண்ணுவாங்க ப்ரெக்னென்சி அப்போது. ஸோ குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடச்சிட்டே இருக்குது, இருதயம் செயல்படுது, உறுப்புகளுக்கு ரத்தம் சீராக போயிடுது, ஆக்சிஜனும் கிடச்சிருது. குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் டெலிவர் பண்ணதுக்கப்புறம் இந்த தொப்புள் கொடியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிளாம்ப் பண்ணி கட் பண்ணுறோம், துண்டிச்சிடுறோம். அப்போ குழந்தைக்கு தேவையான சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும்? அப்போ குழந்தை தானே மூச்சு விட்டு தானே சுவாசித்து ஆக்சிஜனை உள்ளே எடுக்கணும், பிராணவாயு உள்ளே எடுக்கணும். அப்போது இப்போ நம்ம யாராக இருந்தாலும் நம்ம ஓங்கி நம்ம ஒரு சத்தமாக கத்துறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல மூச்சை உள்ளே இழுத்து கத்துவோம். அப்போ குழந்தை நல்ல லவுட் க்ரை இருக்குது, நல்லா அழுதுருக்கு அப்படின்னா நுரையீரலை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து நுரையீரலை நல்லா விரித்து கத்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நுரையீரல் நல்லா செயல்பட்டுருக்கு, குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நல்ல பர்சன்டேஜ் வந்து பிரெயினுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். குழந்தை பிறந்து 3-4 நிமிஷம் அழுகவே இல்லை அப்படின்னா அது பேர் பர்த் ஆஸ்ஃபிக்சியா அப்படின்னு சொல்லுவோம். பர்த் ஆஸ்ஃபிக்சியானா பிறப்பிலேயே மூச்சுத்திணறல் வந்து பிரெயினுக்கு போக வேண்டிய கரெக்டான ஆக்சிஜன் போகலை. அந்த குழந்தைங்களுக்கு வலிப்பு, சீஷர்ஸ், ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நம்ம ஒரு நீச்சல் குளத்தில் தண்ணிக்குள்ளே முங்கினோன்னா எவ்வளோ நிமிஷம் நம்மளால் மூச்சு பிடிக்க முடியும்? 3-4 நிமிஷம், அவ்வளோதான் குழந்தையும் பண்ண முடியும். இந்த 4 நிமிஷத்துக்கு மேலே மூச்சு திணறல் வரப்போ ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு குழந்தைக்கு கிடைக்காதப்போ மூளைக்கு
ஒரு சின்ன பாதிப்பு இல்லை பெரிய பாதிப்பு கூட பிறப்புலேருந்தே இருக்கலாம். ஸோ அதனால் குழந்தை பிறந்தோடனே நல்லா அழுகணுன்றது மிக மிக முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி குழந்தை பிறந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே காட்டுப்பீன்னு சொல்லுவாங்க, குழந்தை கருப்பு கலராக மோஷன் போகும். இது இங்கிலீஷில் மெக்கோனியம்னு சொல்கிறாங்க. ஏன் கருப்பு கலராக மோஷன் போகுது? அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ நிறையா டெட் செல்ஸ், ஃபாலிக்கல்ஸ்னால் முடியோட வேறு, இந்த அம்மாவோட வயிற்றில் இருக்க அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம்ல, பனிக்கோட நீர், இது என்னன்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் தெரியுமா? குழந்தையோட யூரின் தான் அது. குழந்தை யூரின் போகும், அதுவும் திருப்பி வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அதனால் எல்லா கசடுமே குழந்தையோட மலக்குடலில் சேர்ந்துருக்கும். இந்த கசடு எல்லாமே 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் வெளியேறும். அதுதான் அந்த கருப்பு கலராக மோஷன் போகிறது. 2வது நாள் 3வது நாள் பார்த்தீங்கன்னா குழந்தையோட கல்லீரல், லிவர் வந்து தன்னோட சுரப்பிகளை, செரிமானத்துக்கு தேவையான சுரப்பிகளை நல்லா சுரக்க ஆரம்பிக்குது. இந்த சுரப்பி தான் யூரினுக்கும் மோஷனுக்கும் மஞ்சள் நிறத்தை கொடுக்குற சுரப்பி. அப்போ 3வது நாள் 4வது நாள் மோஷன் மஞ்சளாக போக ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் கல்லீரல் நல்லா இயங்கியிருக்குன்னு அர்த்தம். மொதல் 24 ஹவர்ஸ்லேயே குழந்தை யூரின், மெக்கோனியம், மோஷன் பாஸ் பண்ணிடணும் கண்டிப்பாக. அப்போ அப்படி பாஸ் பண்ணாதான் கிட்னி, யுரேட்டர், யூரினரி பிளாடர், சிறுநீரகம், அந்த யுரேட்டர்ன்றது டியூபு, நீர்ப்பை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 24 ஹவர்ஸ்க்குள்ள குழந்தை பிறந்து மோஷன் போயிடுச்சுன்னா பெருங்குடல், சிறுங்குடல், மலக்குடல், ஆசனவாயோட துவாரங்கள் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், இலியம், கோலன், ரெக்டம், இப்படி தான் நம்ம சொல்கிறோம். பெருங்குடல், சிறுங்குடல், இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆசனவாயோட துவாரங்கள் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதில் இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள மோஷன் போகாமல் கொஞ்சம் லேட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சு தைராய்டு இல்லைன்றதையும் நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் பிறப்பில் ஒரு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு தாயும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி பிறந்த எடை 2.5 கிலோவுக்கு மேலே இருக்கணும். சராசரியாக 2.5 3.5 கிலோனா அது நார்மல். 2.5 கிலோவுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 3.5 கிலோவுக்கு ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. 2.5 கிலோவுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்கள பேர் லோ பர்த் வெயிட் பேபிஸ்ன்னு சொல்கிறோம். இது எந்த காரணத்தினால இருக்கலாம்? அம்மாவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்திருக்கலாம், அம்மாவுக்கு வந்து அனீமியா இருந்திருக்கலாம், ரத்த சோகை இருந்திருக்கலாம், பனிக்கோட நீர் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம், அம்மாவுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, அம்மாவோட வெயிட் கம்மியாக இருந்திருக்கலாம். இது எல்லாமே குழந்தைய டைரெக்டாக பாதிக்கும். அதே மாதிரி 3.5 கிலோவுக்கு மேலே இருந்தால் பிக் பேபிஸ். தைராய்டு பிரச்சனை, ஹைப்பர் தைராய்டு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப பிக் பேபியாக இருக்கும். அம்மாவுக்கு சுகர் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப சைஸும் எடையும் ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக கன்சைஸாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். பிறந்த எடை 6 மாதத்தில் 2 மடங்கு தாங்கணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை 3 கிலோ வெயிட்டில் பிறக்கிறாங்கன்னா 6 மாதத்தில் 6 கிலோ வெயிட்டை தாண்டணும். அந்த அதே பிறந்த எடை 1 வயசில் 3 மடங்கு தாண்டணும். உதாரணத்துக்கு 3 கிலோ இடையில பிறக்கிற குழந்தை வந்து 1 வயசில் 9 கிலோ தாண்டணும். இப்படி சராசரியாக இந்த நார்மல் வெயிட் கெயின் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கரெக்டாக கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ குழந்தை பிறந்து நல்லா நல்லா வளர்ந்து 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் அத்தியாவசியமாக கொடுக்குறோம். தாய்ப்பால் எப்போல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீட் ஆன் டிமாண்ட். தாய்ப்பால் மட்டுமே 6 மாதம் வரைக்கும் கொடுக்கணும். ஏன்னா குழந்தையோட பெருங்குடல், சிறுங்குடலோட ஜீரண சக்தி வந்து நீர் ஆகாரம், குறிப்பாக பாலை ஜீர்ணிக்கும் தன்மை மட்டும்தான் இருக்கும். இணை உணவு, இங்கிலீஷில் காம்ப்ளிமெண்ட் ஃபீடிங், இந்த இணை உணவு எப்போதுலேருந்து கொடுக்கணும் அப்படின்னா 7வது மாதத்துலேருந்து கொடுக்கணும். பெருங்குடல், சிறுங்குடலோட ஜீரண சக்தி வந்து 7வது மாதத்தில் தான் இணை உணவை ஜீர்ணிக்கும் தன்மையே வரும். பட் நம்ம ஒரு 5 மாதத்துலாம் சில சமயம் கேப்ப இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஊர் சைடில், நம்ம நிறைய பேர் வீட்டிலலாம். அது தவறு. ஏன்னா இந்த தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். ஒருவேளை தாய்ப்பால் எனக்கு போதுமான அளவுக்கு இல்லை, குழந்தை பசியில் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சா மாட்டுப்பால் கொடுப்பதை தவிர்க்கணும். ஃபார்முலா ஃபீட்ஸ், பவுடர் பால் வந்து கொடுக்கலாம். அதுவும் பாலடை சங்கில் கொடுக்கலாம். ஃபீடிங் பாட்டிலை தவிர்ப்பது மிக மிக முக்கியம். இந்த 6 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோடு இணைந்து கொடுக்குற உணவுன்றதுனால தான் அது பேர் இணை உணவு. 6 மாதத்துலேருந்து இணை உணவு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைஸ் பேஸ் ஃபுட்டு கொடுக்கணும். அதாவது அரிசி பதார்த்த உணவு. ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சு, கேலரிஸ் இருக்குது. இதை மட்டும்தான் ஜீரணிக்கும் தன்மை வந்து குடலுக்கு, பெருங்குடல், சிறுங்குடலுக்கு வருது. அப்போ ரைஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் புரதம் கொடுக்கணும். ப்ரோட்டீன்னா டேரெக்டாக பருப்போ பட்டாணி பயிர் வகைகள் கொடுக்கக்கூடாது. பருப்பு தண்ணி கொடுக்கணும். வே ப்ரோட்டீன் சொல்கிறோம் இது பேர். ப்ரோட்டீன்லேருந்து வெளியேற அந்த நீர் வந்து வே ப்ரோட்டீன். இதை குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக ஜீரணிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரைஸு, அதுக்கப்புறம் அந்த பருப்பு தண்ணி, அப்புறம் டைரெக்டாக பருப்பு, அப்புறம் காய்கறி சூப்பு, அப்புறம் காய்கறி, அப்புறம் கோதுமை, அப்புறம் கேழ்வரகு. இதுதான் ஆர்டர். இதுபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜீரண பிரச்சனைகள் எதுவுமே வராது. குழந்தையோட செரிமானத்தன்மை நல்லாயிருக்கும், வெயிட் கெயினும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி
சத்து மாவு கொடுக்கலாமா அப்படின்னு பெரும்பாலும் அம்மாக்கள் வந்து கேட்பாங்க. குழந்தைங்க வெயிட் கம்மியாக இருக்காங்க, சத்து மாவு. சத்து மாவுன்றது சிறுதானியங்கள். சிறுதானியங்கள் வந்து நிறைய ஊட்டச்சத்து இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. பட் ஆனால் 6 மாதம் 7 மாதத்தில் இருக்க குழந்தைங்க அதை ஜீரணிக்க கஷ்டப்படுவாங்க. அது கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ரைஸு, பருப்பு தினம் கொடுக்கலாம். அதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உணவோட ஃப்ளேவர், டேஸ்ட் இது ரெண்டையுமே அதிகப்படுத்துறதுனால வெயிட் கெயினுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இயற்கையாகவே நெய்யில் இருக்குது. அப்போ ரைஸு, பருப்பு, நெய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு 2 டைப் ஆஃப் காய்கறிகளை குழந்தைங்களுக்கு தினம் கொடுக்கலாம். ஒரு நீர் சத்து அதிகமாக இருக்க காய், ஒரு நார் சத்து அதிகமாக இருக்க காய். நீர் சத்து அதிகமாக இருக்க காய்னா பூமிக்கு மேலே கொடியில் வளரக்கூடிய எல்லா காய்களும், சுரக்காய், சௌச்சௌ, பூசணிக்காய், புடலங்காய், இது எல்லாமே நீர் சத்து. நார் சத்துனா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய வேர்கள் மாதிரி இருக்க காய்கள், பீட்ரூட், கேரட், ரேடிஷ், இது எல்லாத்துலேயும் நார் சத்து இருக்குது. ஸோ ஒரு கூட்டு, ஒரு பொரியல், இப்படி நீங்கள் காய் மட்டும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே முட்டை கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா முட்டை, சத்து மாவு மட்டுமே வந்து மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வருது. எல்லாமே கொடுக்கலாமா அப்படின்னு. பால்வாடியில் வந்து சத்து மாவு கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுக்குறாங்க. பால்வாடியில் எந்த வயசுக்கு குழந்தைங்க போகிறாங்க? 4 வயசு. 4 வயசு குழந்தைக்கு அந்த சத்து மாவை செரிக்கும் திறன் இருக்கும். பட் ஆனால் 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்களுக்கு இருக்காது. அப்போ சத்து மாவை நீங்கள் தினம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாவு பதார்த்த உணவு வந்து குடலில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சிக்கிறதுனால மோஷன் வந்து மலம் வந்து ஈரத்தன்மையே இல்லாமல் ரொம்ப ஹார்டாக ட்ரையாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வரும். அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க டாய்லெட் போகிறதுக்கு. இந்த டாய்லெட் ஹேபிட் ரெகுலராக போகாதனால குழந்தைங்களுக்கு பசிக்கும் தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிருது. சத்து மாவு கொடுக்குற குழந்தைங்களுக்கு பசி எடுக்காது. ஸோ 4 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு நினச்சிங்கன்னா, சத்து மாவு கொடுக்குறோன்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 1 நாள் கொடுங்க. மீதி நேரம் நான் சொன்ன மாதிரி ரைஸு, பருப்பு, முட்டை, நீர் சத்து, நார் சத்து அதிகமாக இருக்க காய்கறிகள், பட்டாணி, பயிர் வகைகள், இந்த நெய், பட்டர், மில்க், தயிர், இதெல்லாம் நல்லா கொடுக்கலாம். எந்த ஒரு உணவு கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு தயிர் கொடுப்பது மிக மிக அவசியம். நம்ம குடலில் நுண்ணுயிர் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது, நல்ல பாக்டீரியாவும் இருக்குது. செரிமானத்துக்கு தேவையான நல்ல பாக்டீரியா இயற்கையாகவே இருக்கக்கூடியது தயிரில் மட்டும்தான். அதனால தான் எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் தயிர் நீங்கள் சேர்த்து சாப்பிடணும். தயிர் சாப்பிட்டா என்னாகும்? நம்ம குடலுக்கும் செரிமானத்துக்கு தேவையான நல்ல பாக்டீரியா இயற்கையாகவே தயிரில் கிடச்சிருது. தயிர் வந்து வயிற்றுக்கு ரொம்ப குளுமை. ஸோ வயிற்றோட அமிலத்தன்மை, வாய்வுத்தன்மை இருக்காது. தயிர் சாப்பிட்டா வயிறு வந்து செட்டில்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே தயிர் சாப்பிடணும். எப்படி தயிர் குழந்தைங்களுக்கு கொடுக்குறான்னா, ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றின, வீட்டில் உர ஊற்றின, பேக்கெட் பாலில் உர ஊற்றின, ஃப்ரிட்ஜில் வைக்காத புளிக்காத தயிர், அன்னன்னைக்கு உர ஊற்றின தயிர். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பால், என்ன பால் குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்றோம். 1 வயசுக்கு பின்ன தாய்ப்பால் நம்ம கண்டிப்பாக நிப்பாட்டி ஆகணும். இப்போ 2 வயசு வரைக்கும் நாங்கள் தாய்ப்பால் கொடுக்குறோம், 2.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறோம். நாங்களாம் 3 வயசு வரைக்கும் எங்களோட முன்னோர்கள் வந்து வீட்டில் தாய்ப்பால் கொடுத்தாங்க அப்படின்றத நிறைய பேர் என்று சொல்லுவாங்க. அது கண்டிப்பான முறையில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 வயசு வரைக்கும் தான் தாய்ப்பால். 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். 1 வயசு மேலே கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா 1 வயசுக்கு மேலே தாய்ப்பால் உணவுக்கு நிகர் கிடையாது. நம்ம 3 வேளை திட உணவு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாலுன்றது 3 வேளை கொடுக்க வேண்டிய ஒரு பானம் தான். கால்சியம்காக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 1 வயசோட தாய்ப்பால் நிப்பாட்டினா அம்மாவோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். 1 வயசுக்கு மேலே நீங்கள் மாட்டுப்பால் கொடுக்கலாம். மாட்டுப்பாலும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கறவை மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது. பேக்கெட் பால் தான் கொடுக்கணும். பாஸ்சுரைஸ் மில்க் தான் கொடுக்கணும். டைரக்ட் கறவை மாட்டுப்பால் ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானது, ஒத்துக்கிறேன். அது நல்ல செரிக்கும், ரொம்ப நல்லதுன்றது யாருக்குன்னா அதோட கன்றுக்கு தான். டைரெக்டாக கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு கிடையாது. ஏன்னா அதில் இருக்க ஃபேட்டு, ப்ரோட்டீன், தாய்ப்பால்லையும் மாட்டுப்பால்லையும் இருக்க ஒரே ப்ரோட்டீன், காமன் ப்ரோட்டீன் வந்து கேசின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேசினோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலோட டைரக்ட் மாட்டுப்பாலில் 300% கூட இருக்குது. 3 மடங்கு ஜாஸ்தி ப்ரோட்டீன் இருக்குது. இவ்வளோ ப்ரோட்டீன் வந்து கண்ணுக்குட்டி செரிச்சிடும், குழந்தை செரிக்காது. அப்போது நீங்கள் மாட்டுப்பால் இவ்வளோ தினம் 3 வேளை கொடுக்க என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் 3 மடங்கு ஜாஸ்தி கொடுக்க ப்ரோட்டீன்லாம் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க இரும்புச்சத்து, புரதச்சத்து எல்லாமே லிவர் தான் வந்து செரித்து தேக்கி வச்சுக்கிறோம். எப்பப்போ வந்து இரும்பு சத்து நம்மளுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறையுதோ லிவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பப்போ நம்மளோட தசைகளுக்கு ப்ரோட்டீன் தேவையோ லிவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த லிவர் ஸ்டோரேஜ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப எக்ஸஸ் ப்ரோட்டீன் மட்டும் இந்த பால்லேயே எக்ஸஸ் ப்ரோட்டீன் கொடுக்குறப்ப என்ன ஆகுது, இந்த செரிக்க முடியாத ப்ரோட்டீன்லாம் கொழுப்பாக போய் கல்லீரலில் படிஞ்சுக்கிட்டே வரும். அப்போ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அந்த கல்லீரல் ஃபுல்லாக கொழுப்பு அடைக்கிறப்போ தன்னோட செரிமானத்துக்கு தேவையான சுரப்பிகளே சரியாக சுரக்காது, பசி செரிமானம் குறைஞ்சிரும். லிவர் ஃபுல்லாக ஃபேட் இருக்கிறதுனால தன்னால் லிவரால் அயனை தேக்கி வச்சுக்க முடியாது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ரத்த சோகையும் வரும். இது பேர் மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஸோ
பால் பதப்படுத்தின பால், பேக்கெட் பாலும் மாட்டுப்பால் தான், பல மாட்டோட பால் தான். ஆனால் பாஸ்டரைசேஷன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சவர் தான் லூயிஸ் பாஸ்டர். இந்த பாஸ்டரைசேஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 320 டிகிரி செல்சியஸில் பாலை கொதிக்க வைக்கிறாங்க. குறைஞ்சது 3/4 மணி நேரம் கொதிக்க வைக்கிறாங்க. அப்போ பாலில் இருக்க கிருமிகள் எல்லாமே 77% வந்து ஸ்டெர்லைஸ் ஆயிடுது. அது போக நம்மளுக்கு தேவையான பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபேட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபேட் தான் அந்த பாலில் இருக்கும். மீதி எல்லாத்தையுமே அதை எடுத்துடுறாங்க. ஸோ இந்த பால் தான் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு உகந்த பால். இந்த பாலும் பேக்கெட் பாலும் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 1:1 டைல்யூஷன். 1 லிட்டர் பால்னா 1 லிட்டர் தண்ணி விட்டு 3/4 மணி நேரம் லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சி டம்ளரில் கொடுங்க. 3 வேளை பால் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. 1 வயசுக்கு மேலே நடுராத்திரி பால் கொடுக்குறத கண்டிப்பாக நிப்பாட்டியே ஆகணும். ஏன்னா பாலில் இருக்க சுகர் பேர் லாக்டோஸ். வயிற்றில் அமிலம் தான் இருக்குது. நம்ம நைட் வந்து பெரும்பாலும் எதுவும் சாப்பிட்றது கிடையாது. வயிற்றோட அமிலத்தன்மை நைட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கும். அப்போ நைட் ரொம்ப குழந்தைங்க அழுகுறாங்க, 1 தடவை 2 தடவை பால் கொடுக்குறேன்னா இந்த வயிற்றில் இருக்க அமிலத்தில் இந்த பால் பட்டோன்னே லாக்டோஸ்ன்ற சுகர் வந்து லாக்டிக் ஆசிடாக மாறிடுது. அப்போ வயிறை வந்து பொறுமை வச்சிருது, வயிறு ப்ளோட் ஆயிரும். 1 தடவை 2 தடவை பால் கொடுத்தாலும் அடுத்த நாள் காலைல வந்து பசியே எடுக்காது. பாலுன்றது 3 வேளைக்கு மேலே கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்தது குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுப்பது, இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஃபீடிங் பாட்டில் குழந்தைங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது, அதில் ஏன் ரொம்ப அடிக்டிவ் ஆகிடுறாங்க அப்படின்னா, அம்மாவோட மார்பகத்தோட நிப்பிலும் இந்த ஃபீடிங் பாட்டிலோட ரப்பரும் ஒரே வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு அம்மா கிட்ட பால் குடித்த ஒரு உணர்வு கிடைக்கிறதுனால தான் இந்த ஃபீடிங் பாட்டிலில் ரொம்ப நைட்டெல்லாம் ரொம்ப தேடிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த ஃபீடிங் பாட்டில் கொடுக்க 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 என்ன ஆகும்னா மேவரிசை பல் வந்து எத்த ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தைங்களுக்கு பிடிவாதம் அடமென்சி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மற்றவங்களோட இயல்பாக படக மாட்டாங்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும். அது போக நம்ம பேசுகிறதுல 2 விஷயம் இருக்குது, ஃபொனேஷன், ஆர்டிகுலேஷன். ஃபொனேஷன்னா உச்சரிப்பு, ஆர்டிகுலேஷன்னா நாக்கோட சுழற்சி. இந்த ஃபீடிங் பாட்டில் உறிஞ்சு உறிஞ்சு பழகின குழந்தைங்களுக்கு ஆர்டிகுலேஷனில் ப்ராப்ளம் வரும், பேச்சில் தெளிச்சி இருக்காது. உதாரணத்துக்கு டா, ரா, லா, இந்த 3 வார்த்தைகள் வந்து நம்ம நுனிநாக்கையும் மேத்தாடையும் ஒட்டி உச்சரிக்கிற எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் வந்து வராது, மொட்டை நாக்கு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ராஜானா லாஜான்னு சொல்லும், ரூம்னா ஊம்னு சொல்லும். ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு இது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேச்சில் பிரச்சனை வரும். அதனால் ஃபீடிங் பாட்டிலை தவிர்ப்பது நல்லது. ஃபீடிங் பாட்டில் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினும் இருக்காது. ஏன்னா வயிறு ரொம்ப உபசமாகிட்டே இருக்கும் ஃபீடிங் பாட்டில் குடிக்கிற குழந்தைகள். அந்த ரப்பர், அந்த ஃபீடிங் பாட்டிலோட ரப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்டிவ். குழந்தை ஒரு தடவை அதில் எச்சில் பட்டு பால் குடிக்கிறப்போ திருப்பியும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திருப்பியும் குடிக்கும். அந்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஆயிரக்கணக்கான பாக்டீரியா அதில் வந்து படிஞ்சிடும். ஒவ்வொரு தடவை நீங்கள் ஃபீடிங் பாட்டில் வச்சு பாலோ தண்ணியை கொடுக்குறப்போ ஆயிரக்கணக்கான பாக்டீரியாவை நீங்கள் உள்ளே செலுத்திட்டே இருக்கீங்க. காமனாக ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துன்னா த்ரோட்டு, காது இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும், வயிறு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும், யூரின் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். ஸோ ஃபீடிங் பாட்டிலை கண்டிப்பான முறையில் பயன்படுத்தாதீங்க. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்தில் பால் பத்தலைன்னா பால் எதில் கொடுத்தாங்கன்னா சங்கில் கொடுத்தாங்க. அந்த சங்கில் கொடுப்பது மிக மிக நல்லது. கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு டம்ளரில் பால் கொடுங்க. இதே பேக்கெட் பால் டம்ளரில் கொடுங்க. இதே பேக்கெட் பாலை மிஞ்சிற பாலை தயிருக்கு உர ஊற்றிடுங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுறது மூலமாக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டல், என் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிரச்சனை, வயிறு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா 2 மெயின் காரணமாக இருக்கும். ஒன்று மாட்டுப்பால் கொடுப்பாங்க, இல்லைனா ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 விஷயத்தை மாற்றினீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்தது, குழந்தைங்கள எந்த 1 வயசு வரைக்கும் இன்ஃபென்ட்டுன்னு சொல்கிறோம், 2 வயசுலேருந்து டாட்லர்ஸ்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். டாட்லர்ஸ்னால் ஊர்ந்து செல்லக்கூடிய பருவத்தில் இருக்க குழந்தைங்க. அந்த 1 வயசுலேருந்து 3 வயசு 4 வயசு வரைக்கும் டாட்லர்ஸ். இந்த டாட்லர்ஸ்க்கு என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் புரியும், ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஸ்பீச் வந்து குழந்தை நல்லா பேச ஆரம்பிக்கிறது 2லேருந்து 2.5 வயசுலாம் பேச ஆரம்பிக்கும். 1 வயசில் அர்த்தமுள்ள வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் பேசும், 2 வயசில் அர்த்தமுள்ள வார்த்தைகள் நிறையா பேசும், 3 வயசில் வரிகள் பேசும். அப்போ இந்த டாட்லர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே தெரியாது. அப்போ என்னெல்லாம் வந்து தன்னோட அம்மா, தன்னோட அண்ணா, வீட்டில் இருக்க நபர்கள் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அது திருப்பியும் அது பண்ணும். உதாரணத்துக்கு அம்மா சமைப்பதை பார்த்து செப்பு ஜாமா வச்சு தானும் சமைக்கும். அண்ணா, அக்கா இவங்க வெளியே விளையாடுறதை பார்த்து வீட்டுக்குள்ளே தானே விளையாடும். இது பேர் பேரலல் ப்ளே. பேரலல் ப்ளேனா அவங்க செய்கிறத பார்த்து தானும் செய்கிறது. இந்த குரூப் ப்ளே அப்படின்றது 4 வயசுக்கு 3 வயசு 4 வயசுக்கு மேலே தான் வரும். இந்த குரூப் ப்ளே வரப்போ நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம். இப்போது பெரும்பாலும் நம்மளோட வீடுகளில் நம்மளோட குடும்பத்துல எல்லாம் ஒரு குழந்தைங்க தான் இருக்காங்க. இந்த ஒரு குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷேரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அக்காமடேஷன் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தை இருக்க வீட்டில் அம்மா அப்பா எது வாங்கிட்டு வந்தாலும், ஒரு பொம்மையாக இருக்கட்டும்,
ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், மொத்தமாக அந்த குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து அதை சாப்பிடணும், அதை விளையாடணுன்ற உணர்வே, அந்த ஒரு இதே அட்ஜஸ்டபிலிட்டியே இருக்காது. ஸோ அதனாலேயே இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்குது. எந்த குழந்தைங்க கூட்டு குடும்பத்தில் வளர்கிறாங்க, எந்த குழந்தைங்க தன்னோட வீட்டில் தன்னோட அக்கா அண்ணாவோட இருக்காங்களோ, அந்த குழந்தைங்க இன்னும் அட்ஜஸ்டபிளாக இருப்பாங்க, இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, இன்னும் பெட்டராக எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. இந்த சிங்கிள் சைல்டு எல்லாருமே அடமெண்ட்டாக இருப்பாங்க, ஷேரிங் அண்ட் அட்ஜஸ்டபிலிட்டியே இருக்காது. அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க இப்போ பெரும்பாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை அப்படின்னா, மற்ற குழந்தைங்களோட அக்கம் பக்கத்தில் உங்களோட நெய்பர்ஸோடு இருக்க குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட விடுங்க, சேர்ந்து சாப்பிட வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட குரூப் ஆக்டிவிட்டி, டீம் ஸ்பிரிட்டை அதிகப்படுத்தும். ஸோ அந்த காலத்தில் நம்மளுக்கு ப்ளே ஸ்கூலே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முக்கு ப்ளே ஸ்கூல் இருக்குது. இந்த ப்ளே ஸ்கூலுக்கு நிறைய வரதுக்கு காரணமே நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி, இப்போ வந்து சிங்கிள் சைல்டு, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றதுனால தான் ப்ளே ஸ்கூல்ஸ் நிறையா வருது. இன்ஃபேக்ட் ப்ளே ஸ்கூல்ஸ் அனுப்புறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ளே ஸ்கூலில் ஒரு கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தந்த கலர்ஸ் சொல்லி கொடுக்குறோம், இந்தந்த ஆல்ஃபபெட் சொல்லி கொடுக்குறோம், இன்றைக்கி இந்தந்த வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறோம், குழந்தைகளை இந்தந்த ரைட்டிங் ஹேபிட்டை இப்போப்பே கொண்டு வரோன்னு அது தயவு செஞ்சு பண்ணவே கூடாது. பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ப்ளே ஸ்கூல் இஸ் மென்ட் டு ப்ளே. உங்கள் குழந்தைங்க மற்ற குழந்தைங்களை பார்த்து சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடுறதுக்கு உண்டான ஒரு இடமா தான் இருக்கணுமா தவிர, அங்கே வந்து நீங்கள் எஜுகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராப்பர் மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் எல்கேஜி யூகேஜியில் கிண்டர் கார்டனில் உங்கள் குழந்தைக்கு எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுக்க தான் போகிறாங்க. அப்போ ப்ளே ஸ்கூல்லேயே போட்டு அந்த குழந்தைங்களை போட்டு நீங்கள் ரொம்ப டேக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் குழந்தை மற்ற குழந்தைங்களோட சந்தித்து நேரம் செலவழித்து விளையாண்டு தான் கொண்டு போகிற ஸ்நாக்ஸை பகிர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அது மட்டும் போதும். ப்ளே ஸ்கூல் 2 க்ரைட்டீரியா தான், சேஃப்டி இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கணும். இதுதான் க்ரைட்டீரியா. ஸோ தாய்மார்கள் குழந்தைங்கள ப்ளே ஸ்கூல் போகிற வயசுலேயே இதைப்படி அதைப்படின்னு ரொம்ப டேக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எல்கேஜி யூகேஜியில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் போகிறப்ப தானே கற்றுக்குவாங்க. மேலும் வீட்டுக்குள்ளேயே வச்சு டேரெக்டாக ஸ்கூல் சேர்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேம்பஸில் நிறைய பசங்களோட போகிறப்போ குழந்தைக்கு பயம் வரும், ஃபோபியா. அப்போ நிறையா ஸ்கூல் போகிறதுக்கு அழுவாங்க நிறைய குழந்தைங்க. ப்ளே ஸ்கூல் போகிற குழந்தைங்க ஆல்ரெடி அக்காமடேட் ஆகி அந்த சூழலுக்கு அவங்க பழகிடுவாங்க. ஸோ ப்ளே ஸ்கூல் நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக போயிட்டு வர குழந்தை மெயின் ஸ்கூலுக்கும் கிண்டர் கார்டனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போகும். ஸோ ப்ளே ஸ்கூல் வந்து நல்லது, பட் ஆனால் டேக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது நான் சொன்ன அந்த டாட்லர்ஸ் ஏஜ் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய பருவத்தில் இருக்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே 2 பொருள் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு என்ன வயசு? இந்த பாப்பாவுக்கு யார் கூட வந்திருக்கீங்க? இந்த பாப்பாவோட யார் வந்து 3, இவங்க டாட்லர். உட்காருங்கம்மா உட்காரு. 4 வயசு வரைக்கும் டாட்லர்ஸ் தான். இப்போ இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு ஏறி பார்க்கக்கூடிய ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் ஒரு டப்பாக்குள்ளனா அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது எக்ஸ்ப்ளோரிங் சொல்லுவாங்க. மேலே ஏறி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன, இது ரொம்ப 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 க்யூரியஸாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் தான் டாட்லர்ஸ். இந்த ஏஜ் குரூப்பை நீங்கள் சரியாக சேனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பர்சனாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, நான் பேசுகிற விஷயங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு புரியாது, பட் ஆனாலும் உட்காந்து கவனிக்கிறாங்க, அவங்களால உட்காரவே முடியாது. ஸோ இந்த டாட்லர் ஏஜ் குரூப்பை ரொம்ப கண்டித்து வளர்க்காமல் ஆசையாக நீங்கள் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி வெரி குட்னு சொல்லி சில விஷயங்களை வந்து பேசிக்காக இப்போலேருந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க பெட்டர் பர்சனாலிட்டியாக வளருவாங்க. பட் நம்ம சப்ரஸ் பண்ணவே முடியாது. குழந்தைங்க உட்காரு, ஒரு இடத்துல உட்காரு, பேசாத, கை கட்டு, வாயில் கை வை, இப்படிலாம் நீங்கள் சொல்லி வளர்க்கவே முடியாது அந்த குழந்தைய. அதோட போக்கில் நீங்கள் விட்டு பழகணும். பட் ப்ரொவைடட் நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் குழந்தைகள் சொல்லி கொடுக்கணும். எது கேட்டாலும் ப்ளீஸ் சொல்லுங்கள், யார் எது கொடுத்தாலும் தேங்க்யூ சொல்லுங்கள், ஐம் சாரி சொல்லுங்கள். இது எல்லாமே நீங்கள் நல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய பருவம் தான் இந்த பருவம். சரிங்களா, டாட்லர்ஸ். அடுத்தது ஸ்கூல் போயிடுறாங்க குழந்தைங்க. நம்ம பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு லஞ்சு என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குதுன்னு பெரும்பாலான அம்மாக்களோட கவலையே வந்து இந்த சாப்பாட்டில் தான். என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்டு பார்த்தோம், அந்த குழந்தையோட அப்பாட்ட கேட்டு பார்த்தோன்னா அவங்க குழந்தை ஹோட்டலுக்கு போனால் நல்லா சாப்பிட்றாங்க, ஹோட்டலுக்கு போனால் சூப்பராக நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் வீட்டில் தான் சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பசியில் இருக்க குழந்தை நல்லா சாப்பிட்டே தான் ஆகணும். அப்போ ஹோட்டலுக்கு போகிற குழந்தை பசியே இல்லை என் குழந்தைக்கு அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு போகிறப்ப எப்படி சாப்பிடுது?
ஃபுட்டுன்றது சமைப்பதில்ல, அது வந்து ஒரு பெரிய ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கு ஒவ்வொரு அம்மாவும் நிறைய நேரம் செலவழிக்கணும். உணவுன்றது சத்தான உணவு கொடுக்கணுன்றதுல மட்டும் தான் நம்ம தாய்மார்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர, அது சுவையாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம நாக்கில் டேஸ்ட் பட்ஸுன்றது இயற்கையாகவே ஆண்டவன் படைத்தது எதுக்குன்னா, இப்போ இனிப்பு, துவப்பு, புளிப்பு, இது காரம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டறியறதுக்கு டேஸ்ட் பட்ஸ்னு ஒன்று படைச்சிருக்கான். அப்போ அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து நல்ல உணவுன்றதை ஃபஸ்ட்டு எப்படின்னா நுகரும் திறன். அந்த உணவு சமைக்கிறப்பவே அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சாப்பாடோட வாசம் வந்து பசியை தூண்டணும். அப்படி இருக்கணுமா அதோடய ஃப்ளேவர். அதுக்கப்புறம் டேஸ்ட். நம்ம சாப்பிட்றப்போ இந்த உணவு நல்லா இருக்கே அப்படின்றத வந்து டேஸ்ட் பட்ஸ் வந்து நம்ம மூளைக்கு தெரிவிக்குமா நல்லா இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நல்ல சாப்பாடு அப்படின்றப்போ உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ சாப்பாடுன்றது சத்தான உணவாக இருக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் வந்து சுவையாகவும் இருக்கணும். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணுன்ற ஒரு பழக்கம் வந்து குடும்பத்தில் வரணும். இன்றைக்கி பெரும்பாலும் இல்லை. குழந்தை தனியாக டிவி பார்த்து சாப்பிட்டுருக்கோம், இல்லை மொபைல் பார்த்து சாப்பிட்டுருக்கோம். அப்பா ஒரு டைமில் சாப்பிடுவார், அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க, ஆளாளுக்கு ஒரு டைமில் சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு மீல் அ டே, ஒரு உணவு முறையாவது வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். இப்படி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா, குழந்தைக்கு சில உணவில் வந்து தயக்கம் இருக்கலாம். இந்த உணவு சாப்பிடலாமா, பிடிக்குமா, நல்லா இருக்குமா, தன்னோட அப்பா சாப்பிட்டு ஒரு வாய் ஊட்டி வரப்போ அந்த குழந்தை அந்த உணவையும் சாப்பிடணும் ட்ரை பண்ணும். தன்னோட அண்ணா சாப்பிட்றப்போ வந்து அண்ணா சாப்பிட்றான் பாருன்னு சொல்லி நீங்கள் இந்த குழந்தைய சாப்பிட வைக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி மீலுன்றது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு உணவாவது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும். அதே மாதிரி தாய்மார்களுக்கு நான் வந்து சொல்லிக்கக்கூடிய தாழ்மையோடு கேட்டுக்கிற ஒரு விஷயம், ஒரு சாம்பார், ஒரு புளிக்குழம்பை வச்சு 3 நாளைக்கு, அன்றைக்கி நைட்டும் சாம்பார், அடுத்த நாள் காலைல தோசைக்கும் சாம்பார், அடுத்த நாள் மத்தியானமும் சாம்பார் அப்படின்னா எந்த குழந்தையும் சாப்பிடாது. இன்றைக்கி வெரைட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு 3 வேளை ரெப்படிஷன் இல்லாமல் உணவை சமைச்சு கொடுக்க பாருங்கள். வேறு உணவு, வேறு டேஸ்ட்டில் இப்படி சமைச்சு கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி ஜங்க் ஃபுட், துரித உணவுகள், ஃப்ரைட் ரைஸு, பீட்சா, பர்கர், இதெல்லாமே உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இதை மார்க்கெட் பண்ணணும், எப்படி கொண்டு போய் வந்து ஒரு கன்சியூமர்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றது எல்லா பிராண்டுக்கும் தெரியும். கேஎஃப்சியாக இருக்கட்டும், மெக்டியாக இருக்கட்டும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தா நம்மளுக்கே உடனே போய் சாப்பிடணும்னு தோணும். அப்படி அப்பீலிங்காக வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை கார்னிஷிங் சொல்லுவாங்க, அதை அழகுபடுத்தல். இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் புலவு கொடுக்குறீங்கன்னா மேலே முந்திரி பருப்பு தூவி கொடுங்க. ஃபுட்டோட கலர்ஸுன்றது ரொம்ப இயற்கையாகவே ஃபுட்டு வந்து கலர்ஃபுல் தான். க்ரீன், ஆரஞ்சு, ரெட்டு, ஒயிட், இதுதான் நம்ம ஃபுட்டோட ஸ்டாண்டர்ட் கலர்ஸ். க்ரீனுக்கு வந்து க்ரீன் சில்லிஸ், பீன்ஸு இதெல்லாம் இருக்கும். ரெட்டுக்கு வந்து பீட்ரூட்டு, ஆரஞ்சுக்கு கேரட். எந்தெந்த உணவில் என்னென்ன கலர் சேர்க்க முடியுமோ நேச்சுரல் அப்டைன்டு வெஜிடபிள்ஸ்லேருந்து அதை கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுங்க. ஸோ குழந்தைக்கு பார்க்குறப்பவே அதை சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வம் வந்து உண்டாகும். அதே மாதிரி தோசை ரொம்ப நியூட்ரிஷியஸ் தான். இட்லி வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் தான். இந்த தோசையில் இட்லிலையும் நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணலாம். தோசையில் கொஞ்சம் பட்டவத்தலை ஊற வச்சு அதை மாவோடு சேர்த்து, இது தக்காளி சேர்த்து, கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் கடலை மாவு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த ஒரு தோசை சுட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கலரும் வேறு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், ஃப்ளேவரும் வேறு மாதிரி இருக்கும். இதில் எல்லா ஊட்டச்சத்தும் கிடச்சிது. ஒரு நாளைக்கு கோதுமை தோசை, ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் தோசை, ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டொமேட்டோ தோசை, இப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள் கொஞ்சம் மிஞ்சுதுன்னா அன்றைக்கி நைட் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்லேயே பீட்சா பேஸ் மாதிரி நீங்கள் கோதுமையில் பண்ணலாம். அந்த கோதுமையில் பீட்சா பேஸ் மாதிரி வச்சு இந்த காய்கறிகளை மேலே வச்சு கொஞ்சம் பட்டர் போட்டு அதை மைக்ரோவேவ் பண்ணியோ இல்லை தோசைக்கல்லில் நீங்கள் சூடு பண்ணி மேலேயே கொஞ்சம் சாஸ் ஊற்றி கொடுத்தா குழந்தை சாப்பிடும். இந்த சாஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. வீட்லேயே நீங்கள் டொமேட்டோ சாஸ் பண்ணலாம். சாதாரண டொமேட்டோ பியூரி எடுத்து அதில் கொஞ்சம் சுகர் சேர்த்து, கொஞ்சம் வினிகர் சேர்த்து, ஆனால் மற்ற சாஸ் மாதிரி மாதக்கணக்கில் அது இருக்காது. 4-5 நாள் யூஸ் பண்ணிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த சாஸை வந்து நீங்கள் மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ரும். வீட்லேயே பர்கர் பண்ணி கொடுக்கலாம். மல்டிகிரெயின் சொல்கிறாங்க. மல்டிகிரெயின்னா இந்த சிறுதானியங்களில் பண்ண பன் பிரெட் வருது. இதை வாங்கி வீட்லேயே வந்து நீங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணி இல்லை வெஜிடபிளில் பேட்டி மாதிரி கட்லெட் மாதிரி பண்ணி உள்ளே வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டும் ஹெல்தி ஃபுட்டாக நீங்கள் கொடுக்கலாம். அது தாய்மார்கள் கையில் தான் இருக்குது. ஸோ யூடியூப்பில் பாருங்கள், தினம் புது ரெசிபி, இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் புது ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூல் போகிறப்போ ரொம்ப டைம் இருக்காது. குழந்தைங்க வீட்டில் இருக்கப்போ குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான சுவையான உணவு கொடுப்பதில் நேரம் செலவழித்து கொடுத்து பாருங்கள். எந்த குழந்தையும் நல்லா சாப்பிடும். இந்த குழந்தைங்க ஹோட்டல் தான் போய் சாப்பிடுவேன்ற எண்ணமே வராது. ஸோ அம்மாக்கள் கையில் தான் இருக்குது குழந்தைங்க நல்லா சாப்பிட்றதுல. அதே மாதிரி
பசியே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சிக்கு உண்டான மருந்து, நம்மளோட குடலில் புழுக்கள் நிறையா இருக்கும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை டீவார்ம் பண்ணணும். அந்த டீவார்மிங் பண்ணாத குழந்தைங்களுக்கு பசி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பூச்சி மருந்து கொடுக்கறது மிக மிக அவசியம். இந்த பூச்சி மருந்து கொடுக்காத குழந்தைங்களுக்கு பசியும் குறையும், மேலும் மேலும் வேர்ம் லோட், நிறைய புழுக்கள் பெருக 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 இந்த புழுக்கள் என்ன பண்ணும், குடலில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அனீமியா, ரத்த சோகையும் வந்துடும். ஸோ டீவார்ம் 6 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் பண்ணியே ஆகணும். அடுத்தது, என் குழந்தை ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு, ரொம்ப ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி இருக்குது, என்னோடய குழந்தை ஃபோன்லேயே தான் இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற அம்மா அப்பா நிறையா. இந்த குழந்தைக்கு ஃபோனுன்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணது யார்? அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நம்மளோட காலேஜ் குரூப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் யார்? நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்தை காமிச்சு நம்ம கொடுக்குறோம், இது இப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ குழந்தையும் நேச்சுரலாக நம்ம செய்கிறத வந்து அது கேட்க தானே போகுது. நம்மளுக்கு இன்றைக்கி செல்ஃபோன் வந்து அத்தியாவசியமாயிருச்சு. அப்போது ஒர்க் மோடில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கப்போ உங்களோட ஒர்க்கு ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறப்ப நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சே ஆகணும். நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தையோட நிறையா நேரம் செலவழிப்பீங்க. குழந்தைங்களுக்கும் ஃபோனை யூஸ் பண்ணுறோன்ற எண்ணம் வந்து வராது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைய யூஸ் பண்ண தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி புக் ரீடிங்கிறது எவ்வளோ முக்கியம்னா, குழந்தை பருவத்தில் தினம் ஒரு கதை நீங்கள் படித்து குழந்தைக்கு படித்து புரியும் திறன் அந்த ஏஜ் வர வரைக்கும் நீங்கள் தினம் ஒரு கதை படித்து பெட் டைம் ஸ்டோரி சொல்லி உங்கள் குழந்தைய தூங்க வைங்க. எப்படி கதைகள் சொல்லணும், எப்படி குழந்தைங்களுக்கு அப்ரோச் பண்ணணும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா, ஒரு அடர்ந்த காடு, ரொம்ப பசுமையாக இருக்கும், அங்கே நிறைய விலங்குகள் இருக்குது, பெரிய பெரிய யானைகள் இருக்குது, தந்தத்தோடு இருக்கும், நிறைய கலர் கலராக பறவைகள் இருக்கும், அங்கே பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்கன்னா குழந்தையோட இமேஜினேஷன் நல்லாயிருக்கும். ஒரு காடு இருந்துச்சு, அங்கே 2 மிருகம் இருந்துச்சு, அதுக்கு பேர் ஒரு 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 நாய்க்குட்டி பேர் இது அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் கதைகளை போகாமல் ஒரு சூழலை வந்து நீங்கள் எப்படி குழந்தைங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறீங்களோ அப்படி கேட்டு வளர்கிற குழந்தைங்களுக்கு இமேஜினேஷன் இன்னும் நல்லாயிருக்கும், க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கதையை வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக எக்ஸ்ப்ரெசிவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா குழந்தை ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் முகத்தை தவிர வேறு எங்கேயுமே பார்க்காது. இப்படி பெட் டைம் ஸ்டோரிஸ் பண்ணி இப்போ சொல்லி நல்ல கதைகள், ஹாப்பியாக நல்ல முடியக்கூடிய கதைகள், நல்ல மொராலிட்டி இருக்க கதைகளை சொல்லி நீங்கள் தூங்க வைங்க. குழந்தை நல்லா தூங்கும், நல்ல ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் சந்தோஷமாக எழுந்திரிச்சு ஸ்கூல் போகும். அடுத்த நாள் நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்களே, தினம் ஒரு பெட் டைம் ஸ்டோரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முந்தின நாள் நீங்கள் என்ன கதை சொன்னீங்களோ அதை திருப்பியும் உங்கள் குழந்தைகிட்ட கேளுங்க. நேற்று நான் என்ன கதை சொன்னேன், என்னென்ன கேரக்டர்ஸ் அந்த கதையில் வந்துச்சு, நீ சொல்லு பாப்போன்னு சொன்னால் அந்த குழந்தை ரொம்ப அழகாக பிசுறு தட்டாமல் ஒரு விஷயம் மாறாமல் அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லும். இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, தான் கேட்கும் விஷயங்களை புரிஞ்சு மனசில் பதிய வச்சு அதை திருப்பியும் வெளிக்குறதல், திருப்பியும் வந்து நம்ம சொல்கிறப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய திறன், லிசனிங், கான்சன்ட்ரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ரெசிப்ரோகேஷன், இது 4மே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துடும் நாளடைவில். அந்த குழந்தைங்க வந்து கதை உங்கள்கிட்ட சொல்கிறப்போ ஸ்பீச்சு, கம்யூனிகேஷனும் கூடும். ஸோ இது சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, இன்னும் க்ரியேட்டிவாக இருப்பாங்க, இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நேரம் செலவழித்து பண்ணக்கூடிய விஷயங்கள். பசங்களாக இருந்தால் ஸ்போர்ட்ஸில் என்கேஜ் பண்ணுங்கள், பெட்ஸ் வாங்கி கொடுங்க, மீன் வளர்க்க வைங்க, நாய்க்குட்டி வாங்கி கொடுங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷியஸ் தான், இல்லைன்னு சொல்லலை, பட் அதை க்ளீனாக வைக்கணும், அதை நல்லா ஹேண்டில் பண்ணணும், கை கழுவி வாஷ் பண்ணிக்கணும் எப்போவுமேன்னு சொல்கிற ஹேபிட்டை கொண்டு வந்தீங்கன்னா இந்த குழந்தைங்க இன்னும் பெட்டரான இண்டிவிஜுவல்ஸாக வருவாங்க. எந்த குழந்தைங்க பெட்ஸு ரொம்ப பிடிக்குதுன்னா அந்த குழந்தைங்க இன்னும் எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு வாயில்லாத ஜீவனோட ஒரு குழந்தை பழகிறப்போ எவ்வளோ கம்யூனிகபிளாக இருப்பாங்க. இது மற்றவங்களோட பேசி பழகிறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. அதே மாதிரி கேர்ள் சைல்டாக இருந்துச்சு அப்படின்னா அம்மா சமைக்கிறப்போ கூட இருந்து ஹெல்ப் பண்ண வைங்க. ஸோ தட் ஒரு சமையல்ன்றது, ஒரு உணவுன்றது டேபிளில் வர்றதுக்கு முன்னையே எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குன்றதை அவங்க கற்றுக்குவாங்க. தன்னோட அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ நேரம் செலவழித்து, எவ்வளோ மெனக்கிட்டு இந்த உணவை எனக்காக சமைக்கிறாங்கன்ற புரிதல் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வரும். அந்த குழந்தை உணவை வேஸ்ட் பண்ணாது. அதே மாதிரி சமைக்கிறப்போ அந்த குழந்தை வந்து அம்மாவுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த உணவோட முக்கியத்துவமும் தெரியும், அந்த உணவில் சமையலுக்கு உண்டான ஆர்வமும் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அதே மாதிரி அப்பாக்களும் இன்றைக்கி மென் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கப்போ சமைக்கலாம், குழந்தைங்களுக்கு ஒரு டிஷ் வந்து சமைச்சு கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். ஏன்னா அப்பான்ற ஒரு இண்டிவிஜுவல், ஒரு கேரக்டர் வந்து குழந்தை எப்படி பார்க்கணும், காலையில் எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிடுவார், சாயங்காலம் நான் தூங்கினதுக்கப்புறம் வருவார்,
ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து வீட்டில் இருப்பார், எங்கேயோ வெளியே கூட்டு போவார். சராசரியாக ஆவரேஜ் ஒரு ஃபாதர் வந்து நான் உட்பட இதை தான் செய்கிறேன். பட் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணுறப்போ அது என்றைக்குமே குழந்தை ஞாபகம் வச்சுருக்கும். அது அவ்வளோ சந்தோஷமாக நிறைய பேர்ட்ட சொல்லும், எங்கள் அப்பா இன்றைக்கி இதை சமைச்சு கொடுத்தாரு, எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வந்து எங்களை கார்டனிங்க்கு எங்களை எங்கேஜ் பண்ணார், எங்கள் அப்பா வந்து இந்த விஷயங்கள் வீட்டில் சராசரியாக செய்யக்கூடிய விஷயங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஃபாதர் டேக் ஓவர் பண்ணால் குழந்தைங்களுக்கு அதோட இம்பேக்ட் வந்து மிக மிக ஜாஸ்தி. அதே மாதிரி குழந்தைங்களோட நிறைய பேசணும். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழந்தை ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அது குழந்தை பேசினா தான் தெரியும் நம்ம குழந்தை எவ்வளோ தூரம் வந்து நிறைய விஷயங்களை சேகரித்து நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு. நம்ம பண்ணுற பெருந்தப்பு வந்து குழந்தைங்கள பேச விடுறதே கிடையாது. சொன்ன விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த ரெப்படேட்டிவாக சொன்ன விஷயங்களை சொல்கிறது எல்லாமே இந்த டாட்லர்ஸ் ஏஜ் குரூப் வரைக்கும் தான், 5 இயர்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பேச்சு அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுவோம், என் குழந்தை என்கிட்ட பேசவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் எவ்வளோ இன்புட் எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் குழந்தைங்களோட, அது நீங்கள் அந்த விஷயங்கள் வந்து குழந்தைகள் மனசில் ஆழ்ந்து பதிஞ்சிரும். அந்த குழந்தைங்க எந்த அப்பா எந்த அம்மா அந்த தான் குழந்தைங்களோட நிறைய பேசி நேரம் செலவழிக்கிறாங்களோ அந்த அம்மா அப்பாட்ட இந்த குழந்தைங்க விடலை பருவம் டீனேஜ்லேயும் நல்லா பேசுவாங்க. ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், எந்த ஒரு விஷயம்னாலும் என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லலாம். அது தவறான விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, தவறான விஷயமா இருந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இந்த விஷயத்தில் என்ன தப்பு இருக்குன்றதை மட்டும் நம்ம சொல்லி காமிக்கணும். மேலும் சின்ன வயசில் நம்ம அந்த தப்பை பண்ணியிருந்தால் நம்ம அதையும் சொல்லி காமிக்கணும். சின்ன வயசில் நானும் இந்த விஷயத்தை பண்ணேன், பட் எங்கள் அம்மா அப்பா அதை சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, என்னுடைய டீச்சர் சொன்னாங்க, ஸோ அது மூலமாக நான் மாற்றிக்கிட்டேன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஜென்ரலைஸ் அக்செப்டன்ஸ் வரும். இது நீ செய்யக்கூடாதுன்னு மொட்டையாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஏன் செய்யக்கூடாது, நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு இப்படி தான் தோணும். பட் நானும் இந்த விஷயத்தை செஞ்சு இப்படி அதில் ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் இருக்குது, அப்படி செய்யாமல் தவிர்ப்பது ஏன் செய்யக்கூடாதுன்றத ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நம்ம சொல்கிற விஷயங்களை ஒபீடியண்ட்டாக கேட்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க பெரியோர்களை ரெஸ்பெக்ட் கொடுப்பது அம்மா அப்பா செய்கிறத வச்சு தான் குழந்தை செய்யும். நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட பழகுறோம், நம்ம எப்படி நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்ககிட்ட பழகுறோம், நம்ம எப்படி நம்ம ஒரு தெருவில் ஒரு சோஷியல் ஒர்க்கரை பார்த்து எப்படி நம்ம விஷ் பண்ணுறோம், எப்படி நம்ம ஒரு கண்டக்டர்கிட்ட வந்து நம்ம தேங்க்யூ சொல்கிறோம், எப்படி ஒரு லிஃப்ட் பாய்கிட்ட வந்து நம்ம குட் மார்னிங் விஷ் பண்ணுறோம், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க பார்க்காத மாதிரி தான் இருக்கும். பட் உங்ககிட்ட இருந்து தான் உங்கள் குழந்தை இது எல்லாத்தையும் பழகும். நீங்கள் மற்ற மனிதர்களை வயசு வித்தியாசம் தாண்டி தன்னோட வேலை குவாலிஃபிகேஷனை தாண்டி நம்ம எப்படி வந்து மரியாதையாக ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைய ட்ரீட் பண்ணும். பெரும்பாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு தேங்க்யூ சொல்ல கற்றுக் கொடுங்க. தேங்க்யூவோ நன்றியோ அப்புறம் ப்ளீஸ் கேட்க சொல்லி கற்றுக் கொடுங்க. அது நீங்கள் செய்யுங்க, உங்கள் குழந்தையும் செய்யும். ஸோ இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு உண்டான விஷயங்கள். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வரோம். ஓகே ஓகே சரி, உங்கள் பேர் என்ன? பிரகல்யா. நீங்கள் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சாரதா ஸ்கூல். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 3rd போகிறீங்க. வெரி குட். உங்களுக்கு 2nd ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும், அவங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்க சொல்லுங்கள். மனோன்மணி டீச்சர். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்க? மேத்ஸ் சப்ஜெக்ட். ஓகே ஓகே. ஏன் பிடிக்கும் அந்த டீச்சரை? அந்த டீச்சர் நல்லா சம போடுவாங்க. எல்லாரும் தான் நல்லா போடுவாங்க, எல்லாருமே தான் அவங்கவுங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அந்த மனோன்மணி மிஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும்? வேறு ஏதாவது ஒரு விஷயம்? சோசியல் மேமும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா அவங்க நல்ல சப்ஜெக்டாக எல்லாமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நல்லா சொல்லி நேரம் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ மற்ற டீச்சர்லாம் சரியாக சொல்லி கொடுக்குறதில்ல. உங்கள் பேர்? சேஷன். 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 எந்த கிளாஸ் போகிறீங்க? 9th போகிறீங்க. 9th-லேருந்து 10th. 9th-லேருந்து 10th போகிறீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ். ஏன் மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும்? நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. உங்கள் பேருடா? மில்வியா ஜெயினி. எந்த கிளாஸ் போகிறீங்க? 7th போகிறேன். 7th போகிறீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மேக்ஸ் இங்கிலீஷ் பிடிக்கும். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஏன் பிடிக்கும் மேத்ஸ் இங்கிலீஷ்? ஏன்னா எங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸாக இருக்காங்க, அதனால எனக்கு அது. பேரண்ட்ஸ் வந்து மேத்ஸ் டீச்சரா? 2 பேருமேவா? ஓகே. உங்கள் பேருடா? பிரிசி ஜாஷ்னி. ஓகே. உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் ரொம்ப பிடிக்குமா? ஏன் உங்கள் ஸ்கூல் பிடிக்கும்? ஏன்னா அங்கே டீச்சர்ஸ் நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. வெரி குட் வெரி குட். எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ்.
உங்கள் பேர் எந்த கிளாஸ் மிருதுலா. ஆ மிருதுலா. மிதுலா. எந்த டீச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? முருகேஸ்வரி மிஸ். ரொம்ப முருகேஸ்வரி மேம் பிடிக்கும். அவங்க எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க? மேக்ஸ். மேத்ஸ். ஓகே. உங்கள் பேர், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? விஷிதா, சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு என்னோட மேக்ஸ் மேம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நீங்கள் பேசாமல் இருங்க. ஏன் அந்த அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? அவங்க வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லா டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறாங்க. நீங்கள் மைக் முடிங்க. உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், அந்த டீச்சர் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். என் பேர் ஜெர்மன் வினோன்சியா. நான் காலேஜ் படிக்கிறேன். ஃபாட்டிமா காலேஜ். எம்ஏ தமிழ். ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறேன். எஸ். சென்ட் ஜோசப். ஆ. தமிழ். பெர்னிட்டா மேம். தமிழ் தான். சப்ஜெக்ட்டும் ரொம்ப பிடிக்கும், நல்லா சொல்லித் தருவாங்க. என் பேர் சரிதா. நான் பாத்திமா காலேஜில் தான் எம்ஏ பண்ணியிருக்கேன். தமிழ் பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஃபேமிலி சொல்லி தான் நான் தமிழ் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு காலேஜோட அந்த நிறையா மரம் இருக்குது, அந்த இதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் நான் தனியாக தான் இருந்திருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இல்லை, ஃப்ரெண்ட்ஸு தனியாக தான் இருப்பேன். இல்லை மூணு பேர். எனக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தமாக எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் வீட்டில் வேணான்ட்டாங்க. தமிழ் ஃபேமிலி சொன்னனால எடுத்தேன். என் பேர் ஹேமா. நான் ஃபாட்டிமா காலேஜில் ஃபஸ்ட் எம்ஏ படிக்கிறேன். நான் நிர்மலா ஸ்கூலில் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் வந்து சிஸ்டர் தான், நிர்மலா. எனக்கு ஜாகிரஃபி சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜாகிரஃபி. ஜாகிரஃபி எடுத்தாங்க. என் பேர் கிரேசி ஏஞ்சல். நான் ஃபேட்டிமாவில் எம்ஏ தமிழ் ஃபஸ்ட் இயர் முடிச்சு. ஆமாம். எனக்கு ஆண்டனி, செயின்ட் ஆண்டனி கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூல். எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். சிஸ்டர் எலிசபெத் ராணி சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு பிடிக்கும். என் பேர் பத்மா. பாத்திமா கல்லூரி தான். ஸ்ரீராம் நல்லமணி அந்த ஸ்கூலில் படித்தேன். தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவங்க நடத்துகிற விதம், அழகுமலை கண்ணன்ற ஒரு சாரு, அவங்க நடத்துகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் 7th-லேருந்து 8th போகிறேன். வேலம்மாள் போதி கேம்பஸ். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஆர்த்தி மேம் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ். என் பேர் நிக்கில் அர்ஜுனன். நான் வந்து 3rd-லேருந்து 4th போகிறேன். நான் வந்து லீஷா கிளியர் ஸ்கூல் படிக்கிறேன். எனக்கு வந்து மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஏன்னா வந்து மேக்ஸில் வந்து அந்த மிஸ்ஸு வந்து யாரையுமே அடிக்காமல் நல்லா சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் வந்து என்னென்னா வந்து டக்கு டக்குன்னு சொல்லி தர மாட்டாங்க, ஸ்லோவாக அழகாக சொல்லி தருவாங்க. என் பேர் ஆர் அவினாஷ். நான் விகாசா ஹெரிட்டேஜ் ஸ்கூலில் படிக்கிறேன். 4th-லேருந்து 5th போகிறேன். சோஷியல் சயின்ஸ். மகாலட்சுமி மேம். ஆமாம். என் பேர் துளசி. நான் வந்து ராமகிருஷ்ணா மடத்தில் படிக்கிறேன். எனக்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு யுவா மிஸ் ரொம்ப பிடிக்கும். இல்லை, அவங்க கிளாஸ் டீச்சர். எதனாலனா வந்து அவங்க வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து 1 to 5th ரேங்க்குள்ளே எடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேர் வந்து புவலேந்தி.
மதுரை பப்ளிக் செகண்ட் ஸ்டாண்டர்ட். மேத்ஸ் டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரும். நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? மேத்ஸ் இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? சரி, வேறு யாரும் சொல்கிறீங்களா? உங்கள் பேர், எந்த கிளாஸு, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? என் பேர் விஜய் ஹரிஷ்வா. நான் வந்து ஸ்ரீ சைத்தன்யாஸ் டெக்னோ ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு பிடிச்ச மேம் வந்து சயின்ஸ் மேம். ஏன்னா அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு இல்லை 50 to 25லேருந்து 20 வாங்கினா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கி தருவாங்க. அடுத்து அவங்க வந்து நல்லா சொல்லி தருவாங்க. என் பேர் வேதிகா. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன். எனக்கு பிடிச்ச மேம் வந்து சாந்தி மேம். இங்கிலீஷ் EVS. சாந்தி மேம் இங்கிலீஷ் தான் எடுக்கிறாங்க. சரி, நம்ம குழந்தை பிறந்து வளர்ந்து மூளை மட்டும் மற்ற உறுப்புகள் பார்த்திங்கன்னா கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் 17-18 வயசு வரைக்கும் வளருது. மூளை மட்டும் 3 வயசுலேயே 90% வளர்ச்சி எட்டிடுது. மூளை மட்டும் நரம்பு மண்டலம், நம்ம பிரெயின் 5 வயசில் பிரெயின் வளர்ந்து முடிஞ்சிருது. மற்ற உறுப்புகளை விட பிரெயின் மட்டும் பார்த்திங்கன்னா 5 வயசில் வளர்ந்து முடிச்சிருது. அப்போ பிறந்த நாள்லேருந்து தினம் ஒரு வேகமாக வளரக்கூடிய உறுப்பு வந்து மூளை. இந்த 5 வயசுக்குள்ளே இந்த மூளை வளரும் பருவத்தில் இருக்கப்போ நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அப்படியே பதியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் பிடிக்குதுன்னா அதுக்கு காரணம் அதை எடுக்கிற டீச்சர் நல்ல டீச்சராக தான் அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். இவங்க எல்லாம் சொன்னது பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச டீச்சர் அதனால அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னு. நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம புரிய வைக்கிறோன்ற ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதுதான் டீச்சிங் ப்ரொஃபஷனோட உன்னத தன்மையே. 5 வயசுக்குள்ளே நம்ம எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாமோ அவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். 5 வயசுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுத்தாலும் அது வந்து சரிவர குழந்தைங்களுக்கு போய் சேராது. எப்படி இரும்பு சூடாக இருக்க போய் அடித்து எப்படினாலும் உருமாற்றலாம், ஒன்ஸ் ஆறிடுச்சுன்னா அதை உருமாற்ற முடியாது. இதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாது. இந்த 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ விஷயம் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள். என்னைய மோட்டிவேட் பண்ணுறாங்க, என்னைய அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப டைம் எடுத்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. நான் நல்ல மார்க் எடுத்தேன்னா எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. இது யாரும் நம்ம பெற்றோர்கள் செய்கிறதில்ல, இப்போ டீச்சர்ஸ் பண்ணுறாங்க. அதனால ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு பர்சனாலிட்டியாக டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சரை ரொம்ப பிடிச்சதுனால அந்த சப்ஜெக்ட்டும் பிடிக்குது. சப்ஜெக்ட் வந்து எனக்கு மேத்ஸ் பிடிக்காது, எனக்கு வந்து இது பிடிக்காது, காமர்ஸ் பிடிக்காது, இதெல்லாம் சொல்கிறத தாண்டி அந்த டீச்சர் ரொம்ப நல்ல ஒரு அப்ரோச்சோடு இருந்தாங்க, எந்த சப்ஜெக்ட்டும் பிடிக்கும். ஸோ நான் நினைப்பேன் நம்மளுக்கு மேத்ஸ் வந்து வரவே வராது, நம்மளுக்கு மேத்ஸ் வந்து தேவையே இல்லை, நம்ம வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் வந்துட்டோம் அப்படின்னா 11th 12th வந்து பியூர் சயின்ஸ், அப்பாடா நம்ம மேத்ஸ் இனிமேல் தேவையே இல்லை, நம்மளுக்கு பியூர் சயின்ஸ் தான். நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கப்போ மருந்து எழுதி கொடுக்க போகிறோம், வைத்தியம் பண்ண போகிறோம், இதில் எங்கே மேத்ஸ் இருக்க போகுது அப்படின்னு. எனக்கு மேத்ஸ் உண்மையிலே பிடிக்காது தான். பட் எங்கள் மணிமேகலை மிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லிக் கொடுத்த பேசிக்ஸ் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு. எங்கள் ஹாஸ்பிட்டலில் எல்லா வருஷமும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சில்ட்ரன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா பெரும்பாலும் வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம குழந்தைங்களை பார்க்குறது எப்படி பார்க்குறோம், ஜுரத்தோட, உடம்பு முடியாமல், சோர்வாக, ரொம்ப ஒரு டல்லான ஒரு மனநிலையில் தான் பார்ப்போம். இந்த வருஷத்தில் ஒரு தடவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறப்போ நார்மலான ஒரு கண்டிஷனில் இந்த குழந்தைங்களை பார்க்குறப்போ தன் ஸ்டேஜில் வந்து தன்னோட திறமைகள் எல்லாம் காமிக்கிறப்போ நம்ம வருஷம் ஃபுல்லாக பார்த்த குழந்தைங்க எவ்வளோ டேலண்டடாக இருக்கான்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் நம்ம மேலே வச்சுருக்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி வைப்போம். அப்போ ஒரு சில்ட்ரன்ஸ் டேயில் வந்து மணிமேகலை மிஸ்ஸை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தோம். அப்போ நான் வந்து ஸ்டேஜில் வச்சு நான் அவங்ககிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னேன், உங்களை நான் வந்து உங்களோட சப்ஜெக்ட் உங்களை நான் ரொம்ப நினச்சி பார்ப்பேன், ஆனால் உங்கள் சப்ஜெக்டை நான் நினைக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். பட் எல்லாத்துலேயுமே கணக்கு வந்துடுது வாழ்க்கையில். பேரஸ்டமால் சாதாரண ஒரு காய்ச்சல் மருந்து குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா 250 mg ஸ்ட்ரென்த்தில் வருது.
5 மில்லியில் 250 mg இருக்குது. பேரஸ்டமாலோட டோஸ் வந்து 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 15 mg. 10 கிலோ எடை இருக்க குழந்தைக்கு 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 15 mg வேணும்னா 10 கிலோவுக்கு 150 mg வேணும். அப்போ 250 mg வந்து 5 மில்லியில் இருக்குது. 150 மில்லி இந்த குழந்தைக்கு தேவை. அப்போ 3 மில்லியாக பிரிக்கணுன்றத வாழ்க்கையில் நான் எவ்வளோக்கெவ்வளோ ஒரு சப்ஜெக்ட் வந்து வேணான்னு நினச்சானோ ஆண்டவன் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் இந்த மேக்ஸை புகுத்திட்டாப்பில். ஒவ்வொரு மருந்து எழுதுகிறப்பையும் நான் மணிமேகலை மிஸ் நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ஸ்டேஜில் வந்து சொன்னேன், என்றைக்குமே வந்து என் குரு சொல்லிக் கொடுத்த விஷயத்தையும் வாழ்க்கையில் என்றைக்குமே வீணாகவே ஆகாது, நீங்கள் எங்கேனாலும் அது அப்ளை ஆகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது புரியறதுக்கு எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த குழந்தைங்க இப்போவே எவ்வளோ அழகாக தன்னோட டீச்சரை எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டை எவ்வளோ அழகாக மனசில் பதிய வச்சுட்ருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நீங்கள் நம்மளுக்கெல்லாம் இப்போ படிக்கிற கரிக்குலம்லாம் இப்போயுமே புரியாது. என்னோடய ஒய்ஃப் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, என் பையன் தானே படித்தாலும் ஒரு 70% எடுத்துருவான், நீ ஏதாவது சொல்லிக் கொடுத்தா தப்பாக சொல்லிக் கொடுத்தா அதுவும் குறைஞ்சிரும் அப்படின்னு. கோடிட்ட இடங்கள் அந்த டாட்ஸை வந்து ஒரு 4 டாட்ஸ் இருந்துச்சு. 4 டாட். என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இந்த 4 டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த 4 டாட்டையும் கனெக்ட் பண்ணாமல் அந்த 4 நாட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அவங்க சொன்னது என்ன, 4 டாட்டை கனெக்ட் பண்ணுங்கன்னு, இதுதானே அப்படின்னு. அது ஆக்சுவலாக 4 டாட்டை கனெக்ட் பண்ணும். ஸோ அதனால் குழந்தைங்களே படித்தாலும் நல்லா படிச்சிருவாங்க. நம்ம சொல்லிக் கொடுத்து மேற்கொண்டு அதை வந்து சுழிச்சு விடாமல் இருந்தாலே போதும். நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயந்தான், இன்றைக்கி ஸ்கூலில் என்ன படித்தாங்க, என்ன சப்ஜெக்ட் படித்தாங்க, எந்த கிளாஸ் டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அது குழந்தை எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்கு, அதை மட்டும் கேட்டாலே போதும் நம்ம சைட்லேருந்து, பேரண்ட் சைட்லேருந்து. ஸோ பேரண்டிங்கிறது யாருமே பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நான் இத்தனை பேரண்ட்ஸை பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 60-70 மதர்ஸை பார்க்குறேன். பட் ஆனால் பேரண்டிங்கிறது ஒரு ஜேர்னி, ஒரு பயணம் தான். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு யூனிக்கான ஒரு குழந்தை தான். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு புத்தகம் மாதிரி தான். அது ஃபுல்லாக நம்ம படித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பேரண்டிங் பாட்டை முடிச்சிடுவோம். ஒவ்வொரு நாளும் பேரண்டிங்கிறது லேர்னிங். நம்ம ஒவ்வொரு நாளும் புது விஷயங்கள் நம்ம புதுசாக செய்ய முயற்சி பண்ணணும். குழந்தை செய்கிற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பழகணும். ஸோ ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகாக, ரொம்ப மெமரபுளாக குழந்தைங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தான் குழந்தைங்கிட்ட சொல்ல வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஃபாரின் வெக்கேஷன் கூப்பிட்டு போகிறதோ, ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது பெரிய ஒரு பேரண்டிங்கோட பெரிய மைல்ஸ்டோன் கிடையாது. ஒவ்வொரு நாளையும் குழந்தைய சந்தோஷமாக வச்சோமா, தன்னோட அம்மா அப்பா கூட இருக்க நாட்களை வந்து ஞாபகத்தில் மனசில் நல்ல பசுமையான நினைவாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அந்த மெமரியை கொடுக்கறதான் நம்மளோட கமிட்மெண்ட்டாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, குழந்தை பிறந்து ஒரு ஸ்கூலிங் வரைக்கும் தான் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டாங்கன்னா உங்கள் கூட இருக்க போகிறதில்ல. அது இப்படின்றதுக்குள்ளே ஓடிடும். அந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களை தாண்டி உங்கள் குழந்தைங்க தான் உலகம். அந்த குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே நம்ம போயிடணும். குழந்தைங்களோட சேர்ந்து கார்ட்டூன்ஸ் பாருங்கள், சின்ன நல்ல அனிமேஷன் படங்கள் பாருங்கள். அந்த குழந்தைங்க ரசிக்கிறத பார்த்து நீங்கள் ரசிங்க. ஸோ பேரண்டிங் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் தான். அந்த கிஃப்டை எப்படி நல்ல நம்ம சொசைட்டியில் கொடுக்குறோன்றது நம்ம கையில், நம்ம எடுத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒரு சிறப்பான ஒரு சிட்டிசனாக, ஒரு நல்ல குடிமகனாக கொடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக பொறுமையாக கவனித்ததுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த கலைஞர் லைப்ரரிக்கும் இங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸுக்கும் அங்கமுத்து சார் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்பீச் கொடுத்தப்போ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. நம்ம கிளினிக்குள்ளேயே இருந்து பார்க்குற விஷயங்கள், நம்மளுக்கு கிளினிக் மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு காமன் ஃபார்மில் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று உங்களோட முகமலர்ச்சியிலிருந்தே தெரிகிறது. ஐயா அவர்கள் இன்று குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி என்று பேரண்ட்ஸ்க்கான நிகழ்ச்சியாக மாற்றியிருக்கார். ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே இருந்த குழந்தைகளை விட பேரண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றிகள் சார். எங்களோட இன்ஸ்டியூஷன் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கின்ற வாசகர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நாளைக்கு நடைபெற இருக்கும் உலக நாணயங்கள் என்ற நிகழ்வு இனிதே நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.